Hi friends. ஆக்சிடென்ட் நீங்கள் என்னதான் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கினாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் உங்கள் வாகனங்களை ட்ராவல் பண்ணும்போது நின்று பார்த்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். வாகன விபத்து இதுக்கு யார் தான் பொறுப்பு? மக்களாகிய நம்மளா இல்லை கவர்மெண்ட்டா? மக்கள் என்னென்ன சேஞ்சஸை மாற்றிக்கிட்டா இந்த வாகன விபத்து ஏற்படுத்த தவிர்க்கலாம். அரசாங்கம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தான் இன்றைக்கி வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு அழகிய குடும்பம், ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுமே பட்டப்படிப்பு முடித்தவங்க, ஒரு ஆணு ஒரு பெண்ணு. இவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டி. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாகனத்தை புதுசாக வாங்கிட்டு அவங்களோட ஊர்களுக்கு பயணிக்கிறாங்க. அப்படி பயணம் செய்யும் போது ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டும் போது எதிர்க்க வர கார் அதாவது ஓவர்டேக் பண்ணும்போது இவங்க காரை லைட்டாக ஒரு உராய்வு ஏற்பட்டுருச்சு. இதன் விளைவாக அவர் சடனாக ஸ்டேரிங்கை இடதுபுறமாக திருப்புறாரு. அங்கிருந்த ஒரு பள்ளத்தில் காரை கவிழ்த்து அந்த கார் தீப்பற்றி எரியுது. அப்போ இந்த கணவரும் அவரோட தாயாரும் மட்டும் அங்கிருந்து சிறிய காயத்தோட உயிர் தப்பிக்கிறாங்க. மீதி எல்லாருமே 3 பேரும் உடல் கருகி உயிரிழக்கிறாங்க. இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அவரு நடமாடும் பிணமாக தான் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஒரு நண்பர் தான். இப்படியாப்பட்ட கொடுமையான விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பண்றதுக்கே எனக்கு தோணுச்சு. ஏன் ஆக்சிடென்ட்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ பண்ணக்கூடாது? ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமே. பார்க்குறவங்க கட்டாயம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எத்தனையோ சினிமா சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் இதுக்கப்புறம் சொல்ல போது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. அதாவது முதல்ல சாலை விபத்துக்கு காரணமாக இருக்க மக்கள்கள் என்னென்ன சேஞ்சஸ் எடுக்க வேண்டும்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்கல்ல. இதை எத்தனை பேர் நம்ம சரிவர போடுறோம்? அப்படியே நம்ம போடுற ஹெல்மெட்ல காத்துக்கு சும்மா அலாயிற மாதிரி தான் கழுத்துல மாட்டிட்டு போறோம். அந்த தலையில மாட்டுற ஹெல்மெட்டுக்கு உள்ள ஸ்பான்ச் இருக்கா, அது ஐஎஸ்ஐயா என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணாம ஏதோ ஒரு ஹெல்மெட்டை கடமைக்கு போட்டு போயிடுறோம். சில பேர் கைகளுக்கு ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வாகனங்களை ஓட்டாங்க. இது போட சொல்றது எதற்காகனா, அரசாங்கம் சொல்வது பின்னிருக்கையில் அமர்வதும் போடுறது முன்னிருக்கையிலும் போடுறதுக்கு. நீங்கள் வாகனங்களை பயணிச்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வண்டி உங்களை இடிச்சிட்டாலோ இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டாலோ மற்ற எந்த இடத்துல அடி காயங்கள் இருந்தாலும் அதை உங்களை காப்பாற்றிட முடியும். ஆனால் உங்கள் தலையிலையும் கழுத்து பகுதியில் பின் கழுத்துகளையும் ஏற்பட்ட காயங்களை மரணத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துடணும். அதனால தான் உங்களை இந்த ஹெல்மெட் அணிய சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு. இந்த கார்களில் சீட் பெல்ட் அணியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரிக்ஸை மக்கள்கள் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது அந்த இடத்துல அதுக்கே ஒரு சின்ன கேஜெட்ஸ் வருதுங்க. அந்த கேஜெட்ஸ் பேர் நம்ம சொல்ல விரும்பல. அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ சீட் பெல்ட் சவுண்டே வராமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணிட்டு இருக்காங்க. லாங் போறவங்க கட்டாயம் சீட் பெல்ட் அணியுங்க. அதுவும் ஓவர் ஸ்பீடா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறீங்கன்னா கட்டாயம் சீட் பெல்ட் அணியுங்க. ஏன்னா ஃபன் டிரைவ் உங்க வாழ்க்கையில் இருக்க ஃபன்னை இருக்கிறதுல மொத்தமாக முடிச்சிடும். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன ஒரு குட்டி கதையே உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது சாலையில் இருக்கும் கோடுகள். இந்த கோடுகளின் அர்த்தம் என்னன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்க கட்டாயம் அந்த வீடியோவை போய் பாருங்கள். சாலையில் எல்லாருமே பயணிக்கிறோம். நிறைய டிரைவர்ஸ் பயங்கரமாக ஓட்டுறவங்க இருப்பீங்க. அதாவது பைக் ஆகட்டும் சரி, கார் ஆகட்டும் சரி, அதை மாதிரி நல்ல ஃபன்னாக ஓட்டுறீங்க, நல்ல ஸ்போர்ட்டியாக ஓட்டுறீங்க. ஆனால் சாலையில் இருக்கும் கோடுகளுக்கு அர்த்தம் கேட்டால் சில பேருக்கு தெரியறதே இல்லை. தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பல. தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய இளைஞர்களுக்கு அந்த கோடுகளோட அர்த்தமே தெரியல. எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும், அந்த சாலையில் வர சிக்னல்ஸோட அர்த்தம் என்ன, எல்லாமே ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் டிராஃபிக்கில் போயிட்டு நீங்கள் அந்த பணியை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா ஆண்ட்ராய்டில் சில ஆப்புகள் இருக்குது. அதில் டிராஃபிக் கிளியரர்னு நிறைய ஆப்புகள் கேம் இருக்குது. அந்த கேமை ஒன்றும் ஒரு ஸ்டேஜை முடிச்சுட்டு வாங்க பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு சிக்னல் போடுறதுக்கு ரீசனே என்னென்னா, சக பயணியர் இன்னொரு பயணியரும் அந்த இடத்துல கிராஸ் பண்ணணும். அடுத்து அங்கே ரோட்டில் நடந்து போகிற சக மனிதனும் நடந்து போகணும். அதுக்கப்புறம் உங்களை பாஸ் பண்ணி விட்டால் தான் அந்த ரோடு கிளியர் ஆகும். அதாவது இந்த சிக்னலை கடமைக்கு தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நகரப்புறங்களில் இந்த சிக்னலை கடமைக்கு ஃபாலோ பண்ணிடுறாங்க. கிராமப்புறங்களில் சுத்தமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உதாரணம் சொல்லணும்னா, நகரப்புறத்தில் என்னென்னா இந்த ரேஸ் விடுவாங்கள்ல, 1 2 3 உடனே வண்டிகள் எப்படி பிக்கப் எடுத்து போவோம், அதே மாதிரி தான் நகரப்புறங்களில் ஆரஞ்சு விழுந்துட்டா ரெடியாக இருப்பாங்க, ரெட்டு விழுந்துட்டா முந்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்தது மறுபடியும் க்ரீன் விழுறதுக்கு லேட் ஆகுன்றதுக்காக, கேமரா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நகரப்புறத்தில் அதாவது ஸ்பீட் லிமிட்டும் சரி, இந்த மாதிரி சிக்னலை மதிக்கிறதும் சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் சில பேர் இந்த ஜீப்ரா கிராசிங், அதாவது மக்கள்கள் சக மனிதன் நடந்து போகிற இடத்துல இந்த ஜீப்ரா கிராசிங்லேயும் போயிட்டு நின்றுடுறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி கோர்ட்டே ஒரு உத்தரவு போட்டுருச்சு. அந்த கோடுகளுக்குள்ளே நீங்கள் முன்னாடியே உங்கள் வாகனத்தை நிப்பாட்டணும். ஏன்னா மக்களுக்கு நடந்து போகிறதுக்கு இடையூறாக இருக்குன்னு. அதையும் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அங்கே என்ன கேமரா இருக்க போது, ஸ்பீட் லிமிட் எப்படின்ட்டு, அதுவும் யூடியூப்பில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தங்க. அந்த வீடியோஸ்லலாம் எந்தெந்த இடத்துல ஸ்பீடு கேமரா இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி பயணிக்கணுன்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. ஸ்பீடு கேமரா வச்சதே உங்களை ஸ்லோ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன, அந்த இடத்துல ஆபத்து நடக்குது, அதாவது வந்து ஒரு பெரிய லாங் யூ டர்னாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்களாக இருக்கலாம், அடிக்கடி ஆக்சிடென்ட் ஜோனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போய் தான் அரசாங்கம் உங்களை அலர்ட் செய்யுது. ஸோ ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். அதாவது ஹைவேஸில் உங்களுக்கு வந்து ஸ்பீடு சாலைகள்னு அதுக்கே இருக்குது. நார்மலாக நம்மளோட ஊர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 100க்குள்ளே நீங்கள் வந்து வாகனங்களை பயன்படுத்தலாம் ஹைவேஸில். அதுவே வந்து ரொம்ப அலர்ட்டாக தான் பயன்படுத்தணும். உங்கள் வாகனங்களில் எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் சேஃப்டி இருந்தாலும் சரி, சேஃப்டியே இல்லாட்டியும் சரி, மரணங்கள் வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அது விதி வழியே நடக்கும். ஸோ இவ்வளோ மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் குடி. அதாவது குடிக்கிறதை யாருமே இங்கே தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்ல வரலங்க. குடிக்கிறதே நீங்கள் எது குடிக்கிறீங்க, அதாவது வந்து ரிலாக்ஸ் பண்ணணுன்ட்டு. ரிலாக்ஸ் பண்ணுறது காரில் குடிச்சிட்டு காரை இயக்கிட்டு எப்படிங்க ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? காரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்த சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெக்காக போட்டு ஜாலியாக கிக் ஏற்றிக்கோங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் காருக்குள்ளே குடிச்சிட்டு, சில பேர் அதில் பெருமை வேறு, நான் குடித்தாதான் டிரைவிங்கை செம்மையாக பண்ணுவேன்ட்டு. நீங்கள் செம்மையாக பண்ணுவீங்க. எதிர்க்க வரவரும் ஒரு குடும்பமாக மதிக்கணும்ல. உங்களை போலவே சக பயணியரையும் நீங்கள் மதிக்கணும், அதாவது அடுத்த டிரைவரையும் நீங்கள் மதிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களும் உங்களை மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதை முற்றிலும் தவிர்த்துருங்க, அதை விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, ஒன்று நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு குடிக்க மனசு வருதான்னு யோசிங்க. இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, உங்கள் நண்பர்கள் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ நீங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறீங்க. அப்போ உங்கள் வாகனத்தில் இன்னொருத்தர் வந்து இடிக்கிறாரு, இதன் மூலிமா ஆக்சிடென்ட் நடக்குது, உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் அதாவது ரத்தப்போக்கு அதிகமாகுது. அப்போது உங்களோட ரத்தம் எல்லாருக்குமே சேருது. உங்களால் அந்த ரத்தத்தை கொடுக்க முடியுமா? அது உங்கள் மகனாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் உயிர் நண்பராக கூட இருக்கலாம். அப்போ குடிச்சிருந்ததுனால அந்த அதாவது ஹாஸ்பிட்டலில் உங்களோட ரத்தத்தை வந்து கொடுக்க விட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒட்டாதுல்ல. ஸோ இப்படியாப்பட்ட குடி உங்களுக்கு தேவையா? குடிங்க, தாராளமாக குடிங்க. காரை விட்டுட்டு நீங்கள் போகிற ஹோட்டலோ இல்லை உங்கள் ஊரில் உங்கள் வீடுகள்லையோ போயிட்டு எங்கே உங்களுக்கு ரிலாக்ஸோ அப்போ உங்கள் நண்பர்கள் கூட நீங்களும் நல்லா குடிங்க. அதை விட்டுட்டு வாகனத்தில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கும் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சக பயணியர், உங்களை நம்பி பயணிக்கிற உங்கள் குடும்பம் சார்ந்தவங்களுக்கும் உயிரிழப்பு ஏற்படும். முன்னாடி வர யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத நண்பருக்கும் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்க ஏற்படுது. ஸோ இதனால தான் அரசாங்கம் வந்து இந்த குடி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஃபைனை வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவனம் செலுத்தணும் மக்கள். இப்போ அரசாங்கம் என்னென்ன மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா, என்னோட பார்வையில் அரசாங்கம் மாற்ற வேண்டியது ஒன்று தான். இந்த செலான்ஸ் எல்லாம் மக்கள் மேலே போடுறாங்களே தவிர அது வந்து ரொம்ப சின்ன சின்ன செலான்ஸாக இருக்குது. இந்த வாகனங்களை பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க ஹெல்மெட் போடாதது எது, சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த ரோட்லேயே ஓட்ட முடியும். அந்த ரோட்டில் பின்னாடி உட்காந்துருக்கோம் ஹெல்மெட் போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மக்கள்கள் நிறைய பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மாற்றணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துலலாம் சரியான ஒரு விளம்பர பலகை வந்து வைக்கணும். அந்த விளம்பர பலகைகளை இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஜோனுன்ட்டு நல்ல ஒரு சிகப்பில் எழுதி, அதாவது வந்து ரெஃப்ளெக்டரோட வச்சாங்கன்னா போகிற மக்களுக்கு ரொம்ப இடையூறு இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம் தான் ரோடு. சாலையில் வரும் பெரு வெள்ளம், சாலை எங்கும் பள்ளம், அப்படி தான் இருக்குது நம்ம ஊர். மழை வந்துருச்சுன்னா போதும் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஒர்க்கு தான் நடக்குது. அந்த ஒர்க் நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணணும், நைட்டோட நைட்டாக பண்ணணும், இல்லைனா பகலில் பண்ணணும். 2ஆம் கட்ட நேரமாக பண்ணிக்கிட்டு மக்களுக்கும் ஒரு அலர்ட்னஸ் இல்லாமல் அந்த பள்ளத்தில் போயிட்டு டயரை டம்முன்னு விடுறதுனால டயர் வீக் ஆயிரும். அடுத்து அவங்க நீண்ட தூரம் பயணிக்கும் போது இந்த டயரில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா யார் இந்த உயிருக்கு பொறுப்பேற்பது? அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு வாட்டி மழை வந்துச்சுன்னா போதும் ரோடு ஃபுல்லாக பள்ளமாயிடுது. அந்த பள்ளத்தில் இன்னும் வரைக்கும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க கவர்மெண்ட்ஸில் சில பேர். அதாவது மேலதிகாரிகளோ மேல் அரசாங்கங்களோ அவங்களோட ஆர்டர்களை சரி வேலை தான் செய்கிறாங்க. கீழே இருக்க அதிகாரிகளும் சாதாரண சாமானியன்கிட்ட போய் அது சேருதான்றதை மேலே இருக்கவங்க எப்போவுமே பார்த்துட்டு இருக்கணும். அதை யாருமே செக் பண்ணுறது கிடையாது. மேலே ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறது. அவங்களுக்கு கீழே படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையில் மேலே 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அதாவது 99 ரூபா உருவப்பட்டு மக்கள்கிட்ட வந்து சேர்ற பணம் ₹1 இருக்குது. இந்த ₹1 பேட்ச் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த சாலை? அது மட்டும் இல்லைங்க, விஐபி எத்தனையோ இடத்துக்கு வராங்க. அந்த விஐபி வர இடத்த பார்க்கணுமே, உடனே தார் சாலைகளை போடுறது, அந்த பேட்ச் ஒர்க்கை கிளியர் பண்ணுறது, வெள்ளை கோடுகளை போடுறது, கொடி கம்பளங்கள் நாட்டுவது, பாட்டை போடுவது பிரமாதமாக இருக்கும். அதையும் நம்ம மக்கள்கள் வந்து ஏன் தான் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரில. மக்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஆனால் அந்த விஐபிகள் போனதுக்கப்புறம் அந்த ரோடை பாருங்கள், பேட்ச் ஒர்க்கெல்லாம் பிடிங்கிட்டு வரும். முன்னாடி ஒரு லாரி போச்சுன்னா அந்த லாரி டயரில் இந்த பேட்ச் ஒர்க் போட்ட அதாவது தார்கள்லாம் ஒட்டிட்டு பறக்கும். பின்னாடி போகிற ஒரு கார் கண்ணாடியில் அடிக்கும். இந்த மாதிரியும் ஒன்று கொடுமை நடக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இந்த சாலைகள் விபத்துகளுக்கு மக்கள்களை என்ன தான் குறை சொன்னாலும் சரி, எவ்வளோ நஷ்டீடு பணங்கள் கொடுத்தாலும் சரி, ஆனால் இந்த ரோடுகளை மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கிளியராக வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியூர்காரங்களும் நம்ம மாநிலத்தில் வந்து பார்க்கும்போது
சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பாருப்பா சாலை, அப்படி இருக்கணும் நம்ம மாநிலங்களும் அவங்களும் பெருமையாக பேசணும். அந்த அளவுக்கு சாலை வசதிகள் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வாகனங்கள் தான் மெயின்னு ஆகிப்போச்சு. மக்கள் தொகையை விட வாகன தொகை தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இனிமேட்டாச்சு இந்த சாலைகளை வந்து கொஞ்சம் தயார் நிலையில், அதாவது எப்போவுமே ஒரு பயணிக்கிறதுக்கு இலகுவாக மக்களுக்கு அவங்கவுங்க சாலையில் அவங்க பயணம் மேற்கொள்வதற்கு வசதியாகவும் இந்த சாலைகளை உருவாக்கி தந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட கோரிக்கை. மக்கள் உடனடியாக செய்ய வேண்டியது இன்சூரன்ஸ். நான் எந்த பேடு ப்ரொமோஷனும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பண்ணலைங்க. இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே பொதுவானது. இப்போ உங்களுக்கு வந்து சாலையில் செல்றீங்க மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேறு எந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த இன்சூரன்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தான் சொன்னால் பேடு ப்ரொமோஷன் சொல்லிடுவீங்க. ஸோ நீங்களே பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு. அவங்கக்கிட்டலாம் எந்த இன்சூரன்ஸ்னு பார்த்துட்டு அது நல்லா அந்த கம்பெனியில் போய் தீர விசாரித்து எத்தனை வருஷமாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருங்க. ஆல்ரெடி போட்டவங்ககிட்டையும் டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்மளை நம்பி இருக்க நம்ம ஃபேமிலிக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குன்றது அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு புரிய வரும். அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இளைஞர்களுக்கு, நீங்கள் அதிகப்படியான வாகனங்களை வாங்குங்க, அதாவது கூடிய மாடல் இருக்க வாகனங்களை வாங்க, ஓட்டுங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் சக பயணியரை மதிங்க. நீங்கள் உங்களுக்கு ரேஸ் ஓட்டணுமா, அதுக்குன்னு ட்ராக்ஸ் இருக்குது, அங்கே போய் ரேஸ் பழகி ஓட்டுங்க. சாதாரண ரோட்டில் குடும்பம் குட்டியோட போகிறவனாகட்டும் சரி, ஒரு சாதாரண 40 ஓட்டுறவங்ககிட்டையும் உங்கள் வீரத்தை காமிச்சு பிரயோஜனம் இல்லை. வீரனுக்கு வீரனா உங்களோட ரேஸ் யார் கூட சக பயணிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ரேஸ் ஓட்டுங்க. சும்மா 50 போகிறவனை முறுக்கி அவனை வெளியேற்றி என்ன பண்ண போகிறீங்க? அவனே இப்போ அவன் காலையில் போய் உழைச்சாதான் அவனுக்கு சாப்பாடு. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத உங்களோட ரேஸ் ட்ராக்ல, அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அந்த எங்கெங்கெல்லாம் ஓட்டணும்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் ஓட்டி சரி பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட 2 இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம ராயப்பேட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பிரிட்ஜ் மேலே வந்து வேகமாக பயணித்ததாகவும், எதிர்க்க வந்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகிய ஒருத்தர் மேலே இடித்ததாகவும், அவர் கீழே விழுந்ததாகவும், அவர் இறந்ததாகவும், இந்த இளைஞனோட உயிரும் பறிப்போச்சு, அவரோட உயிரும் பறிப்போச்சு. இதுக்கு யார் தான் பொறுப்பேற்பது? இப்போ 2 பேரும் இறந்துட்டீங்க, 2 ஃபேமிலிக்கும் நஷ்டம் தானே ஆகும். ஸோ உங்களோட அதிகப்படியான மாடல்களோ உங்களோட ரேசிங் திறமையை நீங்கள் கரெக்டாக காட்ட வேண்டிய இடத்துல காமிச்சிங்கன்னா நம்ம தலை அஜித் மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு ரேசர் ஆகலான்றது என்னோட கருத்து. ஸோ இதை சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாலை சார்ந்த இந்த ஆக்சிடென்ட்டை பற்றி ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலும் சரி, நிறைகள் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாலைகளில் பயணிக்கும் போது உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் சம்பவங்கள் இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதே போன்ற சாலை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, வாகனம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சமூகம் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி, நம்ம சேனலில் பார்ப்பதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. நானும் உங்கள் மிதுன் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். பாய்.